நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடவுளே, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துரும் போலயே. இந்த ராத்திரியில நீ எப்படிமா இங்க வந்த? டீச்சர் அம்மா வீட்ல இருந்து வெளில வந்தப்போ ரெண்டு பேர் என்ன கார்ல கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு வீட்டுல என்ன வச்சு பூட்டிட்டாங்க. அங்க இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அங்கிள். என்ன எங்க வீட்ல போய் விட்டுறீங்களா? உன்னை யாருமா கூட்டிட்டு போனாங்க? அதெல்லாம் யாருன்னு தெரியாது அங்கிள். நான் என் அப்பாவை பார்க்கணும் அங்கிள். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போடுங்க. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் உன்னை கூட்டு போறேன். அந்த ஆட்டோல ஏறு. இவ எங்க இருந்தா சிவபிரசாத்? நான் வீட்டுக்கு போற வழியில கல்யாணி ஆட்டோக்கு கை காட்டினா. அப்பா என்ன பண்றாங்க? உன்னை தேடிட்டு தாமா அவன் எங்கேயோ போயிருக்கான். நீ எங்கம்மா போயிருந்த? கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். நீ முதல்ல சூரஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. கல்யாணி, கல்யாணி, நீ எங்க போயிருந்த? சிவபிரசாத் தான் உன் பொண்ணு எங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஏதோ குழந்தையை கடத்துற டீம் கல்யாணி கூட்டு போய் ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டாங்களா? அவங்கள ஏமாத்திட்டு கல்யாணி தப்பிச்சு வந்துட்டா. நல்ல வேலை கல்யாணி வந்து ஏன் வண்டிக்கு கை காட்டினா. உன்னை அவங்க கஷ்டப்படுத்தினாங்களா? அவங்க என்ன ரூம்குள்ள போட்டு கதை சாத்திட்டாங்கப்பா. சாப்பிட பிஸ்கெட்டும் தண்ணியும் கொடுத்தாங்க. குழந்தைய கடத்திட்டு போய் மிரட்டி பணத்தை பறிக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எந்த ஆபத்தும் இல்லாம குழந்தை திரும்ப கிடைச்சிட்டா இல்லையா? நீ முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. குழந்தை மட்டும் இல்ல, இவ காணோன்னு தெரிஞ்சதுல இருந்து இவன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல. நீ வாமா, உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இனி கல்யாணி எனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். என் பொண்ணுக்கு மட்டும் இந்நேரம் ஏதாவது ஆயிருந்தா நான் கண்டிப்பா உயிரிடவே இருந்திருக்க மாட்டேன். சார், நிஜமாதான் இவதான் எனக்கு உயிர். இவ இல்லைன்னா என்னால எப்படி இருக்க முடியும்? எந்த ஆபத்து வராம கல்யாணி தான் திரும்ப கிடைச்சிட்டால சார்.
என் வீட்டுக்காரர் ஆட்டோவை கூப்பிடுறதுக்காக போயிருக்காரு. அவர் வந்ததும் நீ திரும்ப போயிடு பாலா. என் பொண்ணு அகிலா, நான் தான் சொன்னல பாலா, இதுக்கப்புறமா கோர்ட் மூலியமா தான் உன் பொண்ணு உன் கைக்கு வந்து சேருவா. நான் எந்த நம்பிக்கை இல்லக்கா அவளை இந்த வீட்டுல விட்டுட்டு போக முடியும்? கட்டாயப்படுத்தி நீ அவளை கூட்டிட்டு போக முடியுமா என்ன? என்னுடைய பொண்ணு என் கூட வர அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல கூட்டிட்டு போயிடுவேன். அவ கண்டிப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டா பாலா. அந்த அளவுக்கு வேணு அவளை மிரட்டி வச்சிருக்கான். நீ இப்போ கிளம்ப பாரு. பாரு, வேணு கூட்டம் உன்னை பார்க்காம வருத்தமா இருப்பான். நிறுத்தியா போதும் நிப்பாட்டு. இதோ இத பாத்தீங்களா? சக்கரம் புத்தம் புது ஆட்டோ இப்பதான் பூஜை போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏப்பா சங்கரு, ஒரு 5 நிமிஷம் இங்க இருப்பா. இப்ப ஆள் வருவாங்க, அப்புறம் பணம் அத பேசஞ்சர் தருவாங்க. ஓகே பாலா, ஆட்டோ வந்துருச்சு பார்த்தல. வேணு எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கிளம்பிடு. நான் என் பொண்ணு அகிலாவை பார்க்கணும். இங்க பாரு, வேணு நம்ம பாப்பா இருக்கிற ரூமுக்கு முன்னால சோஃபால காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் குழந்தைய பாக்குறேன்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா? தேவையில்லாத இதுக்கு பிரச்சனை. சொல்ல போனா அவனுக்கு இருக்கிற வெறியில உன்னை அடிச்சு இந்த ஏரியில தூக்கி போட்டாலும் போட்டுருவான். அக்கா, அகிலாவை கொஞ்சம் வர சொல்றீங்களா? நான் அவளை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். இங்க பாரு பாலா, இத பத்தி உனக்கு இவ்வளவு நேரம் விவரமா விளக்கமா தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு பாலா, நீ ஒண்ணு பண்ணு. முதல்ல நீ போய் ஒரு நல்ல வக்கீலா பாரு. அதுக்கப்புறம் உன் குழந்தைய வாங்குறதுக்கு ஒரு கேஸை ஃபைல் பண்ணு. அதை விட்டுட்டு நீங்க உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. ஒருவேளை என் கூட வரணும்னு என் பொண்ணு இப்ப ஆசைப்பட்டானா? இங்க பாரு பாலா, அவளுக்கு வேணா ஆசை இருக்கலாம், ஆனா வேணுவுக்கு பயந்துட்டு அவ வெளியில எதுவும் சொல்ல மாட்டா. நீ ஒரு நல்ல வக்கீலா பார்த்து முதல்ல இவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. அதான் எனக்கு சரின்னு படுது. இங்க பாரு பாலா, நீ தேவையில்லாம அங்க பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் பாப்பாவை கண்டிப்பா உன் கண்ணில் காட்டவே மாட்டான். இங்க பாரு, ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பு. பாலா வா, ஒரு வாட்டி அவளை பார்க்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். வா பாலா. அண்ணிலா மாட்டிக்கிச்சுங்க. இவளை கூட்டிட்டு எங்க போற? வேணு, பாலா அவளுடைய குழந்தையை பார்க்கணும்னு சொல்றா. அவளுக்கு உன்னை பார்க்க ஆசை இல்லையா? உங்களை பார்த்தாதான் அவளுக்கு பயமே. பயமா? என் பொண்ணு என் மேல பாசமா தான் இருக்கா. அதனாலதானே அப்பா கூடவே இருக்குன்னு சொல்லியிருக்கா. நீங்க மிரட்டி அவளை சொல்ல வச்சிருக்கீங்க. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அவதான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டால. இப்பவும் அவ அந்த முடிவுல இருக்காளான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒரே ராத்திரியில மனசு மாறிடுவாளா என்ன? எந்த மாற்றமும் இருக்காது, நீ கிளம்பு. நான் என்னுடைய குழந்தைய பார்க்கணும். ஏண்டி, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்காக நீ இங்க இருக்க? நான் அவளுடைய அம்மா. நான் என் பொண்ணு பார்க்கணும். ஏதோ இவன் அவளோட அப்பன். இனிமே இவன் சொல்றதான் உன் பொண்ணு அகிலா கேட்பா. அவ குழந்தையா இருந்தாலும் நீ பண்ண அக்கிரமம் எல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இங்க இருந்து அனாவசியமா திட்டம் அடியும் வாங்காம கிளம்புடி. பாலா, விஷயத்தை பெருசுபடுத்த வேண்டாம். நீ கிளம்ப பாரு பாலா. அகிலாக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் பாலா. நான் போறேன்க்கா. அவளை தயவு செஞ்சு கூப்பிடுங்க. நான் பார்த்துட்டு போயிடுறேன். நீ வாடகை கொடுக்கற அந்த வீட்டுக்கு வெளியே வச்சு என்னமோ வீரவசனம் எல்லாம் பேசுன? வெட்டருவாளை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட என்னடி சொன்ன? உன்னோட சுதந்திரத்துல நான் தலையிட்டேன்னா என்ன அந்த இடத்துல வெட்டி போட்டுருவன்ல சொன்ன. உனக்கு தில் இருந்தா என்ன தாண்டி போய் உன் பொண்ணை பாரி பார்க்கலாம். இது என்னோட வீடு. நீ இந்த வீட்டுல கால் வைக்க கூடாது. இனிமே அவ இந்த வீட்டுல தான் வளர போறா. உனக்கு தைரியம் இருந்தா உள்ள போய் அவளை கூட்டிட்டு போடி பார்க்கலாம். அனிலா கொஞ்சம் தள்ளு. இங்க பாருங்க. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இத்தனை நாளா அகிலா உன் கூட தானே இருந்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு நம்ம வேணு கூட அவ இருந்துட்டு போகட்டுமே. இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அவ எங்க போக போறான்? அங்கதான் வருவா. எனக்கு தைரியம் இல்லாததுனாலையும் பயம் இருக்கிறதுனாலையும் நான் திரும்ப போகல. இது உங்களுடைய வீடா போச்சு. நான் இங்க பிரச்சனை பண்ணா
அது என் பொண்ணை தான் பாதிக்கும். அதனால மட்டும்தான் நான் இங்கிருந்து திரும்ப போறேன். உங்க ஃபேமிலியோட பக்கம் பலம் இல்லாம, உங்க உடம்புல பலம் இல்லாம சோர்ந்து போய் எந்திரிக்க முடியாம நிலத்துல படுத்து கிடக்குற ஒரு புழு மாதிரி நீங்க கண்டிப்பா என் முன்னாடி வருவீங்க. என்னை எப்படி கத்தி முனையில வச்சு துரோகம் பண்ணதுக்காக நான் உங்களை அன்னைக்கு பழி வாங்கிக்கிறேன். இவன் இல்லாதப்ப நீ சம்பாதிச்ச ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனை நீ வச்சுக்கோ. இந்த பொண்ணை நாங்க வளர்த்துக்கிறோம். உங்களுடைய இந்த கேவலமான வார்த்தைக்கு பதில் சொல்ற அளவுக்கு என்கிட்ட வார்த்தைகள் கிடையாது. நீங்க என்கிட்ட இத சொல்றதுக்கு உங்க நாக்கு துடிக்குது இல்ல? அதுக்கான சக்தி வந்தது நான் சமைச்சு போட்ட சாப்பாடு சாப்பிட்டதுனால தானே நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. சைத்தானோட மனசு இருக்கிற ஒரு ஆளுக்கும் அந்த ஆளை விட கொடூரமா இருக்கிற மத்த சில பேருக்கு நடுவுல பெத்த பொண்ணை விட்டுட்டு போறமே அப்படின்னு வருத்தப்படுற ஒரு அம்மாவோட கண்ணீரோட சக்தி அது கண்டிப்பா ஒரு நாள் உண்டாகும். அந்த சக்தி என் மகளை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து போறேன். ஊரை சுத்திட்டு எப்ப வருது பாரு. பாலா நீ எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? இங்க நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? தெரியாது. அகிலாவை உங்க அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டான். அகிலாவையா? அவகிட்ட இருந்து என் பொண்ணை பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தான் அகிலாவை கடத்திட்டு வந்தீங்களா? நான் ஒன்னும் யாரையும் கடத்திட்டு வரல. என் கூட நான் அவளை கூட்டிட்டு வந்தேன். எந்த எதிர்ப்பும் இல்லாம தான் அகிலா என் கூட வந்தா. வேறனா நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அவளை இங்க கூட்டிட்டு வர சொல்லி யார் உங்ககிட்ட சொன்னது? அதனால ஒரு பிளானே நாசமா போச்சே. ஆமா, நீ இப்ப எந்த பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைய கட்டி பாலானி கிட்ட நம்மளுடைய நிபந்தனையை சொல்லிருக்கலாம். எந்த நிபந்தனையும் இல்லாம அவ வந்து என் காலடியில கிடப்பா. நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு அவளுக்கு தெரிய வைக்கணும்டா. இங்க பாரு ஜெகதாம்பா, பெத்த பொண்ணை கடத்திட்டு வந்துதான் இவ ஆம்பளை நிரூபிக்கணுமே என்ன? அவ அகங்காரத்தை இல்லாம பண்ணணும். என் பொண்ணு என் கூட வரணும்னு சொன்னதுமே அவளோட அகங்காரம் எல்லாம் ஆடி போச்சு. அவ தோத்துட்டாமா, நான் அவளை தோக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவ பொண்ணை பார்க்கணும்னா என்கிட்ட வந்து கெஞ்சணும். அம்மா இன்னும் வரலையே ஆண்டி. வருவாங்கப்பா, இப்ப வந்துருவாங்க. அம்மா, அக்கா எங்கம்மா? அக்கா வரலையாம்மா? வருவா. அக்கா எப்பமா திரும்பி வீட்டுக்கு வருவா? அப்பதானே கூட்டிட்டு போயிருக்காரு, அவரே திரும்ப கூட்டிட்டு வருவாரு. வா. அவளை கூட்டிட்டு வர முடியலல்ல? அம்மா அக்காவை கூட்டிட்டு வருவாங்கன்னு நேத்து ராத்திரி முழுக்க இவன் தூங்காமலே இருந்தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேன். அந்த ஆள் என்னுடைய பொண்ணு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அகிலாவை அவர் நல்லா மிரட்டி வச்சிருக்காரு. அதனாலதான் போலீஸ் முன்னாடி அவ அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா இந்த வீட்டுக்கு வரலனா நம்ம இந்த வீட்டுக்கு போயிடலாமா? இதுக்கப்புறம் நாம அங்க போக வேண்டாம். உன்னோட அப்பா அவளை இங்க கூட்டிட்டு வரணும். வர வைப்பேன். அதுக்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லையே. இந்த நேரத்துல நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும்னு என் மனசு சொல்லுது. இதுக்கப்புறம் நான் என்னதான் விட்டு கொடுக்கணும்?
என் பொண்ணை விட்டு கொடுக்கணுமா? குடிகாரனா இருக்க ஒரு அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லக்கா. அவ அங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். நம்ம கட்டாயப்படுத்தி அகில அங்கிருந்து கொண்டு வர முடியாது. நயமா கூட்டிட்டு வரணும். ஒரு காட்டு மிருகத்துக்கிட்ட என்ன நயம்? எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கோர்ட்டு மட்டும்தான். நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு வேணுக்கு எதிரா நம்ம கோர்ட்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணலாம். அது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆனா என் பொண்ணு திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன வழி கிடைச்சா கூட நான் அந்த வழியில போக கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். என்னோட கவனக்குறைவால நான் என் பொண்ணை எடுக்க தயாரா இல்ல. பெத்த குழந்தையோட உரிமையை வாங்கறதுக்கு கோர்ட்டு தான் காரணமா இருக்கும்னு என்னோட ஜாதகத்துல இருக்கும் போல. அந்த கடவுளே தப்பு பண்ணாலும் ஜாதகத்துல தப்பு வர வாய்ப்பு இல்லைல்ல. நடக்கட்டும். கோர்ட்டுன்னா அது கோர்ட்டு மூலமா தான். அகிலா, இந்தம்மா சாப்பிடு. எனக்கு வேண்டாம் பெரியம்மா. நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? பேசாம எடுத்து சாப்பிடுமா. உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த வீட்டுல யாரும் கிடையாது. அத்தை, தேவையில்லாம கோவப்படாதீங்க. அவ சாப்பிட்டுப்பா. இவளோட வீட்டுல யாரும் கட்டாயப்படுத்தாம இவ சாப்பிடுவா இல்லையா? அத்தை, அந்த நிலைமையிலயா இப்ப இவ இருக்கா? கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து இவள சிறையில பூட்டி வச்சிருக்கீங்களே. இவளோட கழுத்துலயும் கால்லயும் சங்கிலி மட்டும் தான் நீங்க கட்டல. இங்க பாருமா அகிலா, உன்னோட அம்மாவுக்கும் உன் அப்பா வேண்டாம், அவனுக்கு நீ வேணும். இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு. அந்த ஒரு நினைப்புல இந்த வீட்டோட உறுப்பினரா நீ இந்த வீட்டுல இருக்கலாம். தேவையில்லாம மூட் ஆஃபா இருக்காம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போ. எனக்கு பசி எடுக்கல பாட்டி. ஐயோ, பசி எடுக்கலையா? பொதுவா உன்ன மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நேரத்துக்கு நல்லா பசி எடுக்கணுமே. ஐயோ, இவ கண்ணை பாத்தீங்களா? மஞ்சள் கலரா இருக்கு. இப்படி இருந்தா மஞ்சக்காமலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தள்ளி போங்க. இப்படியே சொல்லி சொல்லி இல்லாத நோய் இவளுக்கு வர வச்சிருவீங்க போல. ஏண்டி, நான் சொன்னதுனால ஒண்ணும் வராது. ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு மஞ்சக்காமலை வரும்போது கண் இப்படிதான் இருந்துச்சு. பசி எடுக்கவே எடுக்காது. பச்சை தண்ணி கூட குடிக்கணும்னு நமக்கு தோணவே தோணாது. அது மட்டும் இல்லாம ஒரு மாசம் கூட நான் எதுவும் சாப்பிடாம படுத்தே கிடந்தேன், தெரியுமா? அதுக்கு பதிலா தானே அதுக்கப்புறமா ஒரு மனுஷன் திங்கறத விட 3 மடங்கு அதிகமா சாப்பிட்டல. என்னம்மா நீ ரத்தம் பையன் மேலே இப்படி கண்ணு வைக்கிற? அப்புறம் உனக்கு பசி எடுக்கலன்னா இதை எப்படி சாப்பிடுறதுன்னு உனக்கு நான் டெமோ காட்டுறேன். இத பார்த்து உனக்கு எடுக்காத பசியில எடுக்கும் பாரு. அத குடுறா. எனக்கு தயவு செஞ்சு போங்க. அவளுக்கு நான் ஊட்டிக்கிறேன். நீ ஒண்ணும் ஊட்ட வேண்டாம். இவளே எடுத்து சாப்பிடறாளான்னு பாக்குறேன். சாப்பிடு. என்னாச்சு உனக்கு? இது பிடிக்கலையா என்ன? வேணும். சில பேருக்கு அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு வந்தாங்கன்னா பசி எடுக்காது. இதுக்கப்புறம் நீ இங்கதான் இருக்க போற. அதையே தான் நானும் சொன்னேன். உனக்கு சாப்பாடு ஊட்டவும் இதுக்கப்புறம் வேலையை பார்க்கவும் உங்க அம்மா இங்க வரமாட்டா. சாப்பிடு. அடிச்சனா சாப்பிடு. என்னடா இப்படி பண்ற? பேசாம இரு. உங்க அம்மா இதை விட தெனாவட்டா சுத்திட்டு இருந்தா கடைசியில இப்ப அவ தோத்தும் போயிட்டா. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் உங்க அப்பா சொல்றபடி நீ கேட்டேன்னா அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம உங்க அம்மா மாதிரி திமிரா இருந்தா ரூம்குள்ளதான் அடைச்சு வைப்பான். இன்னையில இருந்து இங்க என்ன சமைக்கிறாங்களோ அதைத்தான் நீ சாப்பிடணும். எனக்கு பசியே எடுக்கல. ஏன் உனக்கு பசி எடுக்கல? வேணும், குழந்தைய தேவையில்லாம பயன்படுத்தாத. இவ சாப்பிட்டுப்பா. நான் சாப்பிட வச்சுக்கிறேன். வேணும் அதாடா சரி. இப்படி நம்ம பயமுறுத்திட்டே இருந்தா அவளுக்கு சாப்பிடவே தோணாதுடா. இவ அம்மா மாதிரி அடம் பிடிக்கிறா. அதுக்கு நீ சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. சாப்பிடலன்னா அடிச்சு சாப்பிட வைக்கணும். அப்பதான் உன்னை பார்த்தாலே ஒரு பயம் வரும். ஒரு குச்சி ஒண்ணு வாங்கிட்டு வாடா. காலையிலயும் சாயந்தரமா 2 அடி கொடுத்தா அப்புறம் நாம சொன்னபடியெல்லாம் கேட்பா. பாரு, நான் ஒரு பெரிய நோயாளின்னு உங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் நினைப்பு. அதனாலதான் அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு முன்னாடி நான் இப்ப மதிப்பில்லாதவன். அதை நான் திரும்ப கொண்டு வரணும். அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளை தோக்கடிக்கவும் என் முன்னாடி அவ அழுது பிச்சை எடுக்கவும் நீ என் முன்னாடி இந்த வீட்டுல இருக்கணும். உன் பாட்டி சொன்னது நீ கேட்டல?
என் கையால உன்னை அடிக்க வச்சிடாத, புரிஞ்சுதா? நான் திரும்பி வரும்போது நீ இதெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்கணும். சாப்பிடு. அப்புறம் இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவன் இங்க வர்றதுக்குள்ள நான் பழைய டெமோவை கண்டினியூ பண்றேன். அப்புறம் அவன் கேட்டானா நீ தான் சாப்பிட்டதா சொல்லிடுறேன். என்னால இப்படித்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். அனிலா, கொஞ்சம் குழம்பு ஊத்துடி. நீ எடுத்துட்டு வரக்குள்ள வெடிச்சு போயிரு போல் இருக்கு. இப்படியே சாப்பிட்டுக்கிறேன். பெரியம்மா, அம்மாவும் இனுவும் கண்டிப்பா சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் எனக்கு சாப்பிட தோணவே இல்லை பெரியம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.